ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா கூடியே இருந்த நண்பன் இனிமேல் இருக்க மாட்டாங்க. அவர் தாங்க ஓபிஎஸோட ஆதரவாளர் வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்துடுச்சுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி இருக்காருங்க. ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் அவரோட முக்கிய தலைவர் அப்படின்னு எண்ணிட்டு இருக்காருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஆமாஞ்சாமி போடுறதாங்க நம்ம வைத்தியலிங்கத்தோட வேலை. அதே மாதிரி தாங்க ஓபிஎஸும் வைத்தியலிங்கம் இருந்தால் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கவருங்க. எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும் அதற்கு செலவுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் தாங்க செலவு பண்ணுவார். இந்த ஓபிஎஸ் எதுக்கும் செலவு பண்ண மாட்டாருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு ஓபிஎஸை பற்றி அதிமுக ஃபுல்லாக பரவி இருக்கிறது என்ன அப்படின்னா, அது வேணாங்க, அவர் ஒரு கஞ்சா அப்படின்ற மாதிரிங்க. அவர் யாருக்கும் உதவிகள் செய்ய மாட்டார். எந்த மாநாடோ வேறு எந்த ஃபங்க்ஷனோ அப்படி இருந்தாலுமே இந்த வைத்தியலிங்கம் தான் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவார் அப்படின்ற செய்திகள் எல்லாமே வெளியே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா இவர் இப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை சந்தித்து பேசியது பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. இதனால் என்ன அந்த மாதிரியான நாம் பார்த்திங்கன்னா பரஸ்பர நட்புறவு மட்டும் இருக்கலாங்க. கூட்டணி வச்சு அவங்க கட்சியில் இணைந்தெல்லாம் நம்ம செயல்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தோடு எச்சரித்ததாகவும் பன்னீர்செல்வம் அதெல்லாம் முடியாது, நம்ம டிடிவி தினகரன் சின்னமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி முடிக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காரு. தன் பக்கம் எதுவுமே நான் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி வைத்தியலிங்கம் புலம்பிட்டு இருந்ததாக பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருங்க. அப்படியே புலம்பிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் கேட்டுக்கினதுக்கு இணங்க பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அடிக்கடிக்கு திட்டுவது, ரொம்ப ஒரு ஒருமையில் பேசுவது போல பேசுவதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனத்தளர்வில் தான் இருக்காரு. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியிலேருந்து இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க. அவங்க ஒரு டெண்டர் மாதிரி ஒன்று வந்திருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இவர் திமுகவுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. திமுகவில் முக்கிய பொறுப்புகள் இவருக்காக காத்துட்டு இருக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகள் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக பார்த்திங்கன்னா காட்டுத்தீ போல் பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு மாயமானும் மண்குதிரியும் அப்படின்னு இபிஎஸ் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.